இந்த வீடியோல இந்த நெக் டிசைன் எப்படி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஆரி கிளாஸ் வந்து ஆன்லைன்ல ஃப்ரீயாவே சொல்லித்தரோம். 50+ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஃப்ரீயா சொல்லித்தரோம். ப்ளீஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து அந்த டிசைனுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து நான் ஒரு 3 லேயர் வந்து போடுறேன். சரி, வாங்க இடையில கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கலாம். மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ்லாம் பார்க்கலாம். இது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல் அவுட்புட் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செய்யும் தொழிலே தெய்வம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம செய்யற தொழில் தாங்க நமக்கு தெய்வமே. பெரிய வேலைதான் உயர்ந்தது, வேலைன்னு யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். ஒருத்த வந்து அலுவலகத்துல வந்து உட்காந்து வேலை செய்யலாம். இன்னொருத்த வந்து பாத்தீங்கன்னா வெயில நின்றுட்டு வேலை செய்யறாங்க. இன்னொருத்தவங்க வந்து கடையில உழைக்கின்றன. அதாவது கடை வாடகை எடுத்து சொந்தமா கடை வச்சு கடை வந்து உழைக்கிறாங்க. இன்னொருத்தன் வந்து தன் கையாலே ஒரு தொழிலை உருவாக்குகின்றன. அதுதாங்க கிராஃப்ட், அதாவது ஆர்ட். நான் வந்து பாத்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்தானா பீட் வந்து நான் வந்து அடுத்த லைன் வந்து கொடுக்க போறேன். அதாவது 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். கர்தானா பீட் வந்து நான் ஒரு லைன் வந்து கொடுக்க போறேன். வேலை வேறாக இருக்கலாம், ஆனா உழைப்பின் மதிப்பு ஒன்றுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒருத்தர் வந்து ஆபீஸ் சும்மா போயிட்டு டீசெண்டா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ்ல போய் ஒருத்தர் வந்து வேலை பாக்குறாரு. இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல உட்காந்துட்டு வேலை பாக்குறாங்க. கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் மோஸ்ட்லி பாருங்க வெயில்ல இருந்தா நிறைய வேலை இருக்குங்க. வெயில்ல நின்று நிறைய பேர் பாக்குறாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்களா சொந்தமாவே கடை வச்சுட்டு கடை உட்காந்துட்டு ஹாயா வேலை பாக்குறாங்க. ஆனா என்னன்னா உழைப்பு ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமா தான் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு? அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, ஒரு ஜான் வயிற்றுக்காக ஹார்ட் ஒர்க் வந்து பண்றாங்க. ஆனா வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், வேலை வந்து வேற வேறதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் பீட் வந்து மணி செட் பண்ணி நான் ஆட் பண்றேன். வீடியோ பார்த்துட்டே இந்த இது பண்ணுங்க, கேளுங்க. ஆனா வேலை வந்து வேற வேறதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து உழைப்பின் மதிப்பு ஒன்றுதான். உழைப்பு மட்டுமே ஒன்றுதாங்க. நம்ம வாழ்க்கையில வெற்றி என்பது நாம் என்ன வேலை செய்கிறோம் அதை பொறுத்து கிடைப்பதே இல்லைங்க. நாம் செய்கின்ற வேலை எவ்வளவு உண்மையோடும் செய்கிறோம் என்பதுதாங்க நம்மளோட வாழ்க்கையின் வெற்றியே இருக்கு. தொழில் சிறியதாக இருக்கலாம், கனவு சிறியதாக கூட இருக்கக்கூடாது. இன்னும் இன்று உன்னை யாரும் கவனிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நீ உன் வேலையை நேர்மையாக செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் உன் உழைப்பு தான் உன்னை அறிமுகப்படுத்துங்க. தோல்வி வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் கேலி செய்தாலும் பரவாயில்லங்க. ஏனென்றால் உழைக்கிற கைகளுக்கு ஒரு நாள் வெற்றி கண்டிப்பா பதில் சொல்லும். நீ விவசாயியாய், உன் உழைப்பு நாட்டுக்கு உணவு. நீ தொழிலாளியா, உன் உழைப்பு ஒரு கட்டிடத்துக்கு உருவாகும். நீ வியாபாரியா, உன் முயற்சி பல குடும்பங்களின் வாழ்வாதாரமாக இருக்கலாம். நீ எந்த தொழில் செஞ்சாலும் அதை அலட்சியமாக செய்யாதே. உன் தொழில் மதித்து செய். உன் நேரத்தை மதித்து செய். உன் உழைப்பை மதித்து செய். ஏனென்றால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஒரு பழமொழி மட்டுமே இல்லைங்க, ஒரு வாழ்க்கையின் முறை. வேலையை நேசி, உழைப்பை நம்பு, நேர்மையை விடாதே, வெற்றியை தேடி ஓடாதே, வெற்றி உன் உழைப்பால் உன்னை தேடி வர செய்.
நிறைய பேசிக்கிட்டே போகலாம். நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம உழைப்ப உழைக்கிறோமோ அப்பதாங்க நம்ம எதுக்காக நம்ம உழைக்கிறோம் அதை ஃபர்ஸ்ட் யோசிங்க. நம்ம 4 பேர் முன்னாடி நல்லா இருக்கணும். 4 பேர் நம்மள கேலி செய்யக்கூடாது. இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசக்கூடாது. நம்ம நிறைய எஃபெக்ட் போறதுக்கு காரணம் யாரு தெரியுமாங்க? நம்ம சொந்தக்காரங்களாதான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் மட்டும் தட்டி நாங்களாம் வெல் செட்டில், நீங்களாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்க, நீங்களாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி நம்மளோட அதாவது தலை குனிஞ்சு போற அளவுக்கு நம்ம இருக்கவே கூடாது. என்னைக்கும் நம்ம மேலதான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண கடின உழைப்பு, நம்ம கிட்ட ஹார்ட் ஒர்க் ரொம்ப தேவைங்க. ஹார்ட் ஒர்க் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி பெற முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃப்ளவர் அந்த அந்த பீடு வச்சு நான் ஃப்ளவர் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்றேன். நீங்க வீடியோ பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு புரியும் அந்த டிசைன் எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன் தொழில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அத மனசார செய்யுங்க, முழு முயற்சியோட செய்யுங்க. ஒரு நாள் உலகமே உங்க உழைப்ப மதிக்கும். இதுதாங்க செய்யும் தொழிலே தெய்வம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒருவருக்காக பகிருங்க. உழைப்பை மதிக்கும் ஒவ்வொருக்கும் இந்த செய்தியே போய் சேரட்டுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நான் எல்லாமே கத்துப்பேங்க. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிப்பேன். எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைப்பேன். எல்லாமே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த தொழில்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இப்ப ஆரி சொல்லித்தரேன், ஆரி கிளாஸ் எடுக்கிறேன், ஆரி போட்டு தரேன். இதெல்லாம் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்டது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்பெல்லாம் இது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியாது. ஏன் சொல்றேன்னா, அப்பெல்லாம் இவ்வளவு காசு கொடுத்து யாரும் போட மாட்டாங்க. அதுவும் ரேர். அப்பவே இதுக்கெல்லாம் வேல்யூ அதிகங்க. ஒரு பிரைடல் பிளவுஸ்க்கு மட்டுமே பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் 1000 அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க. 1000 ரூபாய்க்கு கல்யாண பிளவுஸ் போடணுமான்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்ப பீடோட விலைவாசி எல்லாம் கம்மி தான். ஒரு நார்மல் மினிமம் டிசைன் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம 1000 ரூபாய்க்கு போடுற டிசைன்லாம் 100 ரூபாய்க்கு போடுவாங்க. அந்த 10 வருஷத்துக்கு நான் முன்னாடி நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி இப்பதான் இந்த ஆரி ஃபேமஸா இருக்கு. ஆனா இந்த ஆரி எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல, அதாவது இந்த ராஜஸ்தான், பீகார் அந்த மாதிரி ஸ்டேட்ல தான் இந்த ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஒர்க் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆள் வச்சு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு போட்டு கொடுப்பாங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த ஆரிலாம் லைக் பண்ணுவாங்க, அப்ப போடுவாங்க. இப்ப சாதாரண மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதை லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, போட ஆரம்பிச்சுட்டாங்க. பிளவுஸ்ல டிசைன் போட்டு பார்க்கலாமே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனா பேமெண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அது மாதிரிதாங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பார்த்தோன்னே புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச், அப்புறம் குந்தன் ஸ்டோன், கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு நான் பீட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் கிரியேட் பண்றேன், பாருங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கஸ்டமருக்குலாம் பார்த்து பார்த்து நம்ம செய்வோம். நம்ம பிளவுஸுக்கு போறதுக்கு நம்மளுக்கும் சோம்பேறியா இருக்கும். ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதுங்க மெட்டீரியல்ஸ்லாம். நீங்க வர கஸ்டமருக்கு தாராளமா நீங்க அதை போட்டு தாராளமா நீங்க செய்யலாம். இது நெக் டிசைனுங்க, அது ஸ்லீவ் பேட்டர்னுங்க. இந்த நெக் டிசைன் பாத்தீங்கன்னா அழகா நெக்லஸ் டைப்ல நான் கொடுத்துட்டு அங்கங்க புட்டாஸ் போட்டிருக்கேன். சிம்பிள் ஒர்க் தான். இந்த ஒர்க்குக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எப்போதுமே பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் தெளிவா போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மிங் வீடியோல கண்டிப்பா நான் போடுறேங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குங்க. அது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு. நான் ஆல்ரெடி போட போட ஆரம்பிச்சது வந்து ஸ்லீவ்ஸுங்க. ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.